எக்கில சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இது போல எக் பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம ஈஸி, செம்ம டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க குயிக்கா ரெசிபி பார்த்துரலாம். எக் பால் செய்கிறதுக்கு 2 வேக வச்ச முட்டை, 1 வேக வச்ச உருளைக்கிழங்கு இது போல துருவி எடுத்து ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா நறுக்கின மல்லித்தழை, ஒரு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற பால்ஸை அந்த மாவுல நல்லா டிப் பண்ணிவிட்டு, பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு சூப்பராக கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்திங்கன்னா, நம்ம சுவையான எக் பால்ஸு சட்டுன்னு ரெடி ஆயிரும். இந்த எக் பால்ஸுக்கு டொமேட்டோ சாஸு டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ்.